மச்சி எப்படி இருக்க? நல்லாவே இல்லடா. அதுதான்டா எனக்கு வேணும். என்ன வேற யாரோ லைனில் இருக்கிறது மாதிரி இருக்கு. ப்ரோ நான் தான் சித்திக். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நலம் ப்ரோ. அப்புறம் ப்ரோ அதனால் என்ன சொல்கிறான்? இருந்தாலும் தாங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினா நல்லா இருக்கும். நான் இனி இதை விட உனக்கு மரியாதையாக சொல்ல முடியாதுடா. இதெல்லாம் சொல்லுவேடா, சொல்லு. இல்லை ஒன்றும் இல்லை. என்ன இமேஜ் நம்பிச்சா? செத்தடிச்சு. சரி ப்ரோ, அவனோட ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்ப்போம் ப்ரோ. வேற லெவலில் தெருக்கி விட்டானா எல்லாத்தையும். ப்ரோ இருக்கீங்களா? என் மௌனமே பதிலாக வச்சுக்கோங்க ப்ரோ, சொல்ல விருப்பம் இல்லை. ப்ரோ உங்களை நிரந்தரமாக மௌனமாக பார்க்குறான் ப்ரோ அவன். அடுத்த படம் பேர் என்ன? எப்படா இது கூட தெரியாமையா? சொல்லு, படம் பேர் என்ன? கொரோனா காலம் 3. பரிதாபமே இல்லை எங்களை பார்த்தா. கொரோனா முடிகிற வரைக்கும் கொரோனா காலம் எடுத்து எங்களை கொல்ல போகிறேன், அதானே உன் பிளானு? டே இதுவே ஒரு படம் தான்டா. படத்துக்குள்ள போறதை விட்டு 2 பேரும் என்ன வச்சு ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி அழாத. அப்புறம் ப்ரோ ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரோ இருக்கீங்களா? ஓ ப்ரோ, என்னதான் கேட்டிங்களா? ஆமா ப்ரோ. அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ திடீர்னு ஆன்லைன் கிளாஸ் பற்றிலாம் கேட்குறீங்க? பயங்கரமாக படிப்பீங்க போலையே. நான்லாம் படிக்கவே மாட்டேன். பட் இப்போ ஆனால் என்னமோ படிக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு ப்ரோ. ஓ, ஞான உதயம் வந்துருச்சா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ கிளாஸுக்கு புதுசாக ஒரு மிஸ் வந்திருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ரொம்ப போர் அடிக்குது. அவனுக்கு கால் பண்ணலாம். ஹலோ. ஹலோ. சரி கால் பண்ணுவோம். சொல்றா, ஏதாச்சும் பேசுடா. பேச மாட்டேன், என்ன பண்ணுவ? என்னடா வந்து போன் பண்றதே ஏதாச்சும் பேசுறதுக்கு தான்டா. நீ ஒருத்தன் தான்டா சும்மா ஓயாம காரணமே இல்லாம கூப்பிட்டு டார்ச்சர் பண்ற. ஏய் சும்மா இரு. உன்னை உருண்டை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற நம்ம பையன்கிட்ட பாசமா பேசினப்பா. ஆஹா, எத்தனை பேருடா இப்படி கிளம்பி இருக்கீங்க? சரி உன் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொரோனா காலம் 2 ரெஸ்பான்ஸ் செம்மையா வந்தது இல்ல? சரி ஒரு மாதிரியா வந்ததுடா. சரி சொல்லு 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 சொல்லு. அதான் அப்படியே கொரோனா காலம் 3 எடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஐயோ ஏய் என்னாச்சுடா? இவன் வேற நம்மள ஷேர் பண்ணுன்னு சொல்லுவானே. இவனுக்கு கால் பண்ண தப்பா போச்சு. ஏ கடவுளே, இவன் இருந்து என்ன காப்பாத்திடுது. சொல்றா. அதை விட்றா, அந்த ஷார்ட் ஃபிலிம் விட்றா. உன் ஃப்ரெண்டு விக்கிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறான். என் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அவன் உன்ன மாதிரி இல்லடா. அவன் ஒரு மாதிரியே நல்ல ஜாலியான கேரக்டர்டா. உன்ன மாதிரி மொக்கையில போட மாட்டான்டா. நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே விஷயம் அந்த ஸ்கூல்ல தங்கமான விக்கி மாதிரி ஒரு பையனை பிடிச்சதுதான். உடனே அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடு. சரி கான்ஃபரன்ஸ் கால் போறேன். I'm sorry, the person you were trying to...
டேய் அவன் ஃபோன் எடுக்கலடா. திரும்பி கால் பண்றா. ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ கிளாஸுக்கு புதுசா ஒரு மிஸ் வந்திருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஒரு நாள் நாங்கள் வழக்கம் போல் கிளாஸ் ஆன்லைன் அட்டன் பண்ணோம். அன்னைக்கு நானும் அவையும் எங்கள் கிளாஸில் இருக்கிறோம். எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் சர்வரில் இருந்தோம். ஆனால் ஸ்டாஃப் மட்டும் வரவே இல்லை. நாங்களும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஆனாலும் எந்த ஸ்டாஃப் வந்த மாதிரி தெரில. அதே டைமில் 5 நிமிஷம் ஆச்சு, இவங்க வர மாதிரி தெரில. நான் லீவாகிறேன். Very good morning to everyone. Sorry for the delay. And I'm a new professor. My name is Tara Sushmiya. மேமா, I will be handling our data warehousing and mining subjects. So this is our first class, right? Okay, before starting, let us have some interesting conversation. Are you people ready? ரெடி மேம். Okay, one of you just switch on your mic and give an introduction about yourself and about your friends in this class. ரெக்வஸ்ட்டை தருவோம். Okay, now I'm getting a request from Sadiq. I'm accepting a request, Sadiq. Good. You can start. Yes ma'am. I am only Siddhi Kumar, studied in Sumo school. So I want to develop my soft skills and want to be happy in life. My hobby is a photographer. That's good. So we have a photographer in our class. Ma'am, sorry to interrupt. Ma'am, நம்ம தமிழ்ல பேசிக்கலாமா மேம்? சொல்லுங்க. Oh, thank you so much ma'am. You are accepted my request. என்ன தமிழ்ல பேச சொல்லிட்டு இப்போ நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. சாரி. எங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இந்த பேட்சை முடிச்சுட்டு போகல நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க எங்களை. டச்சிங். என்ன இந்த அவினாஷ் பாய் இப்போ கால் பண்ணுறான்? ஹலோ, சொல்கிறா. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். டேய் அதை விட்றா. நம்ம புது ஸ்டெஃப் பார்த்தியாடா? ஆமாம். தாரா சுஷ்மியா செம்மையாக இருக்குல்ல? டேய் டேய் நான் பேரா சொன்னேன்டா, பதறாத. வாய்ஸும் லட்சணமாக இருக்குதுல்ல? டேய் ஸ்டாஃப்டா அவங்க. மாதா பிதா குரு தெய்வம்டா. நான் இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. கேட்டிருப்பேன் பிரேமம் படத்தில். இப்போ மூடிட்டு கவனிடா. கிளாஸை சொன்னேன்டா. சரிடா, வெய். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிளாஸுக்கு கரெக்டாக போயிருக்கீங்களே. இல்லை ப்ரோ, அவங்க வந்த 2 வாரத்திலேயே செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஐ மீன் நேத்தோட. ஐயோ, சரி விடுங்க ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணல ப்ரோ, வெயிட் பண்ணுறேன். இப்போ கூட நெக்ஸ்ட் செமஸ்டர் கூட ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்கள தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்க முன்னாடி காட்டி ஒரு நல்ல பேர் வாங்கி நிற்கிறேன் ப்ரோ. பெஸ்ட் ஆஃப் லக் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் அவி, நமக்குள்ள எதுக்குடா பெஸ்ட் ஆஃப் லக்கு? பாய்டா. சானியே. Good morning. Good morning ma'am. So as you are facing some crucial situations outside, right? So we are going to develop all your ideas and demonstrate your projects here in the online class. All of you guys must be ready for that, and I hope it will be helpful to you. மேம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மேம் நீங்கள் ஆன்லைனில் ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ராஜெக்ட் வைக்கல. ஏன் மேம்? மற்ற பசங்களுக்கு வெளியே போனால் மட்டும்தானே ப்ராஜெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தான் இல்லைல்ல? ஓகே மேம். Avinash, are you there? Yes ma'am. Yes Avinash, tell me. Yes. Good morning ma'am. Is it okay if I show my whole demonstration notes ma'am? What? Really? Yes ma'am. இந்த வருஷத்தில் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நேரத்தில் பசங்கக்கிட்ட ஒரு ஐடியாவே இருக்காதுன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நீ ப்ராஜெக்டே ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிற. ஓகே, ப்ராஜெக்ட் நேம் என்ன? ட்ரக். வாட்? கம் அகைன். மேம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வச்ச பேர் ட்ரக்.
Okay, what is it for? நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் சோல்ஸை டிடெக்ட் பண்ணுற ஒரு சோல் டிடெக்டர் மேம். சோல் டிடெக்டர் யூஸிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. You mean ghost detect பண்ற மாதிரியா? எஸ் மேம். Are you kidding? See Avinash, we have more than 80 members of students in this channel. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வேலையை விட்டு ஒன்று வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. And you are saying some crazy crap to me? மேம், what I mean was... Stop saying ghost stories and all. I don't trust them. நீங்கள் பேயை நம்பலை, பேய் இருக்கா இல்லையா டிபேட் பண்ண நான் வரல. அண்ட் இந்த சேனல் இருக்க எல்லாரும் டைமை கொடுத்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் மேம். நான் விளையாடல. ஓகே, கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, நான் ரெடியே பண்ணிட்டேன். ஓகே, இதோட ஒர்க்கிங் பற்றி சொல்லுங்கள். எஸ் மேம். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். டு யூ பிலீவ் இன் நேச்சர்? இயற்கைங்கிறது நம்பிக்கை இல்லை, இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். யாராலையும் சொல்லவும் முடியாது, யாராலையும் மாற்றவும் முடியாது. அதான் நேச்சர், அண்ட் தட் இஸ் நேச்சர். தட்ஸ் மை பாயிண்ட் மேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைம் என்ன மேம்? 11 AM. இப்போ 11 AM. இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் 12 PM ஆகும். தட்ஸ் நேச்சர். அது ஏன் 12 மணி ஆகுதுன்னு யாராலையும் கேட்கவும் முடியாது, யாராலையும் அதை மாற்றவும் முடியாது. அந்த மாதிரி தான் மேம் சில விஷயங்கள். நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும். மனுஷன் உயிர் கூட அப்படிதான் மேம். எப்போ என்னைக்கு நம்மளை விட்டு போகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி என் உயிருக்கும் மேலே ஆசையாக இருந்த ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சுது. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதோட டெமோன்ஸ்ட்ரேஷனை ப்ராஜெக்ட் பண்ணு. ஆல்ரெடி டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணது வீடியோ எடுத்துருந்தா ப்ளே பண்ணு, ஆர் இப்போ டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னா பண்ணி காட்டு. எஸ் மேம். ஒரு வேவை கரெக்டாக கேட்ச் பண்ணுறப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இருக்குது. அதனால தான் என் வீட்டில் இருக்கிற ஒரு மியூசிக் சிஸ்டமில் இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சியை அதிலிருந்து அன்வயர் பண்ணி என் சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணேன். ஒரு சிஸ்டம்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாததுனால 2 சிஸ்டம்லேருந்து ஆப்ரேட் பண்ணேன். ஒரு ஆள் 3 பேர் பண்ண வேண்டிய வேலையை பண்ணேன். ப்ரோக்ராமை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், ரீரைட் பண்ணேன், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் எழுதி பார்த்தேன். என்னோட கடைசி முயற்சியை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் டேய் விக்கியா அது? ஆமாம். எப்படிடா? மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். அப்படின்னா? ஹார்ட் அட்டாக். டேய் 21 வயசு பையனுக்கு எப்படிடா ஹார்ட் அட்டாக்லாம்? மச்சான், என்னால் அளவிட முடியலடா. மனுஷனாக இருந்தால் தான் நான் முடியும். எனக்கு இப்போ வரணும்னு தோணுதுடா, ஆனால் முடியல. நீ அவ்வளோதாடா. டேய் சும்மாறா, உனக்கு எப்படிடா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? 21 வயசுல எப்படிடா? 21 வயசுல எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது நீ கேட்குற. சாகும்போது எனக்கு தைரியம் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை, எங்களோட நிறைய பேர் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்னால செத்துருக்காங்க. என் வயசு 21. 13 வயசில் ஒரு பையன் இங்கே இருக்காண்டா ஹார்ட் அட்டாக். 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க 150 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கடா. ஆனால் இன்னைக்கு 10 வயசு தாண்டதே பெரிய விஷயம்.
இதுக்கெல்லாம் காரணம் வேறு எதுவும் இல்லை, நம்ம சாப்பிட்ற மெத்தட் தான். உலகத்தில் இன்றைக்கி வியாபாரத்துக்காக கெட்டு போயிடக்கூடாதுன்னு சாப்பாட்டில் கெமிக்கல்ஸை கலக்குறாங்கடா. அதனால் இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு கீழே தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அட்லீஸ்ட் ஒரு 50 வயசு டச் வச்சு பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கிற லிமிட்டை மீறி சாப்பிட்டோன்னா ஏன் நம்ம தாண்டா இல்லை இருக்கும். மச்சான் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான்டா இருக்கு. மச்சி, நான் நிறையா டைம் உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன்டா, ஆனால் அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. இந்த கனெக்ஷனில் எப்படியும் உன்கிட்ட பேசிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. இது மூலிமா ஒரு எனர்ஜி கிட்ட ஒரு வாட்டி தான் பேச முடியும் போல இருக்குடா. அதனால் இதுதான் கடைசியாக நம்ம பேசுகிறதில்ல. கரெக்டான டயட்டை மெயின்டைன் பண்ணி சாப்பிடுடா. கொஞ்ச நாளைக்கு வா. மச்சான் நீ எங்க இருக்க? டேக் கேர். This is my demonstration, ma'am. Well done, Avinash. Thank you. இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாரும் கலாய்க்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் ஆஃப் ஃபார் நத்திங்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் இனோவேஷன் காலமில் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய இனோவேஷன் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. நம்ம செய்கிற வேலைக்கு மதிப்பு இல்லை, ஆனால் வேலை கிடைக்கலன்னு பேசுகிற மனுஷங்களுக்கு தான் இங்கே மதிப்பு. எனிவே சாரி காய்ஸ், ரொம்ப பேச விரும்பல. அவி? Yes, ma'am. I'll send you all the demonstration details, ma'am. Thank you. டேய் சொல்றா. சாரிடா. பரவாயில்லடா. டேய் அவன் எங்கே இருந்தாலும் அவன் கூடயே இருப்பான்டா. டேய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏன் ட்ரக்குன்னு பேர் வச்ச?